ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த பாஸ் அண்ட் மீன்ற சைனீஸ் லவ் ட்ராமாவோட 13th எபிசோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடில் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம போய் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து வேறு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டில் போய் தங்கியிருப்பாங்க. 2 பேருக்குள்ளே லவ் ஏற்பட்டு அது 2த்தையும் வெளிப்படுத்தியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ வந்து அவங்க அம்மா ஊருக்கு போயிருப்பாங்க. அங்கே வீட்டுக்கு போன இடத்துல ஹீரோனோட ஆண்டி இருப்பாங்களா, அதான் லூலுவோட அம்மா. அவங்க ஒன்று ஹீரோயின் பார்த்து உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் வந்து சொல்லாமல் திருத்துன்னு முழிச்சிருப்பாங்க. உடனே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்லை ஆண்டி, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, நான் அப்படிலாம் இன்னும் லவ்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கால லூலு, அவளோ ஒன்று ஹீரோயினை பார்த்து, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்கா. இதில் வேற நம்ம ஹீரோயினை பார்த்து, ஆமாம் உனக்கு போனஸ்லாம் ஏறிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் நல்லாவே தந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு இப்போ இருக்கிற என் ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட்டில் இடம் பத்தலையா, அதனால நான் வேறு வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொன்ன உடனே அங்கே இருக்க எல்லாரும், என்ன வேறு வீட்டுக்கு போயிட்டு தனியாக இருக்க போறியா, நீ சொல்கிறது ரொம்ப தப்பாக இருக்குமா, தனியாக இருக்காது, சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது லூலுவோட அம்மாலாம், நீ வேணா லூலு கூட வந்து தங்கிக்கோ, அவள் தானே இப்போ தனியாக ஒரு வீட்டில் இருக்கால, நீ அந்த வீட்டில் போய் தங்கிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே வந்து லூலு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொன்னோன்னே லூலு வந்து அமைதியாக இருக்கா. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்னது கல்யாணம் பண்ணிக்க போகிறாளா என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு பார்க்கும்போது லூலுவோட அம்மா ஒன்னே, ஆமாம்மா நான் தான் வந்து லூலுவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனோட அப்பாட்ட பேசிட்டேன், அவங்க அப்பாவும் என்கிட்ட ஓகே சொல்லிட்டாரு, இது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்கும் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வேறு வாங்கி வச்சிருக்காரு, அதனால கல்யாணம் ஆக போது சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அம்மாவும் அப்பாவும் வேறு இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஓ அப்படியான்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து லூலு கிட்ட தனியாக பேசுகிறா. லூலு கிட்ட எல்லாம் கேட்டும்போது லூலு சொல்கிறா, ஆமாம் என் அம்மா வந்து இந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்டோட அப்பா கூட பேசிட்டாங்க, இவங்க 2 பேருக்கும் ஓகேன்றதுனால எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து, ஏண்டி உன் வாழ்க்கையை நீ தான் பார்க்கணும், உங்கள் அம்மா சொல்கிறாங்கன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்க கூடாதுல்லன்னு சொல்லும் போது லூலு என்ன சொல்கிறான்னா, என்னடி பண்ணுறது, என்னதான் இருந்தாலும் நான் அவங்களுக்கு ஒரு அடாப்டடான டாட்டர் தானே, அப்படின்ற பட்சத்தில் என்னை இவ்வளோ நல்லா பார்த்து வளர்த்துருக்காங்க, அவங்க சொன்னால் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தானே ஆகணுன்ற மாதிரி சொல்கிறா. இவ வந்து சொந்த பொண்ணு கிடையாது, ஒரு அடாப்டட் சைல்டு தான் இவ அவளோட அம்மாவுக்கு. இதெல்லாம் கிட்ட நம்ம ஹீரோயினா அவங்க ஒன்று அடாப்ட் பண்ணி நல்லா வளர்த்தாங்கன்றதுக்காக நீ கல்யாணம் பண்ணி தான் இவங்களுக்கு வந்து திரும்ப ரீபே பண்ணுமா, ஒரு பணக்காரனை பிடிச்சி கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க உங்கள் அம்மா, இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாதுரி, கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணேன்ற மாதிரி தான் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, சரி உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஓகேவா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்கும்போது அப்போ லூலு என்ன சொல்கிறான்னா, அவனால் மட்டும் என்ன பண்ண முடியும், அவனோட அப்பாவும் அவன்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீ லூலுவை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா உன்னோட கிரெடிட் கார்டை அவன்ட்டு பிடுங்கிடுவேன், உனக்கு கேஷ் எதுவுமே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால அவன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஊர்லேருந்து நிறைய பாக்ஸாக கிஃப்ட் கொண்டு வந்திருப்பாங்களே, அதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட நின்று ஓப்பன் பண்ணுறாங்களா, உள்ள அவங்களுக்கே என்ன இருக்குன்னு தெரியல, ஏன்னா ஹீரோ அனுப்பிச்சது தானே, அவங்களும் ரொம்ப ஆர்வத்தோடு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஃபுல்லாக அந்த முள்ளங்கியாக இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து போய் பறிச்சிருப்பாங்கள்ல ஹீரோவோட கார்டனில், அந்த முள்ளங்கிலேருந்து பாதி முள்ளங்கி எடுத்து கொடுத்துருப்பாங்க போல். இதை பார்த்த லூலு அம்மாவும், என்னடி முள்ளங்கி கொண்டு வந்திருக்கிற, பிளெயினில் வந்துட்டு இந்த முள்ளங்கியை தூக்கிட்டு வந்த, அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு கிஃப்ட்டை தூக்கிட்டு வரேன்னு பார்த்தா முள்ளங்கி தூக்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் சமாளிச்சுட்டு, அது எங்கள் அப்பாவுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன், எங்கள் அப்பாவுக்கு முள்ளங்கினா ரொம்ப பிடிக்கும், அதான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோனோட அப்பாவும், ஆமாம் எனக்கு என் பொண்ணு கொடுத்தா எதாக இருந்தாலும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் முள்ளங்கி கையில் வச்சுக்கிட்டு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, இப்படி முள்ளங்கியாக கொடுத்து அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் லூலுவோட அம்மாவும், சரி அடுத்த பாக்ஸ்னு ஓப்பன் பண்ணி காட்டு, அதில் ஒன்றும் முள்ளங்கிலாம் கொண்டு வரலையே, இல்லை அதுலேயும் முள்ளங்கி தான் கொண்டு வந்து வச்சிருக்கியா, இதெல்லாம் ஒரு கிஃப்ட்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஒரு மாதிரி கோவம் வருது. அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே எல்லாமே காஸ்ட்லியான ஐட்டமாக இருக்குது. மினி ஐபேடு, ஐஃபோனு, நிறைய டீ போடுற கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்குவோம். அங்கே இருக்க எல்லாரும் ஷாக்கில் பார்த்துட்ருக்காங்க. என்னடி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக முள்ளங்கியை கொண்டு வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இவ்வளோ கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது லூலுவோட தம்பி இருப்பான். இந்த தம்பி அடாப்டட் சைல்டு கிடையாது, அவங்களுக்கு வந்து லூலுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தவன் தான். அவன் வந்து ஹீரோனை பார்த்து, அக்கா நீங்கள் எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரீங்கன்னு பார்த்தா இப்படி பேங்கை கொள்ளடிச்சிட்டு வர மாதிரி இப்படி இவ்வளோத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஐபேட்லாம் யாருக்குன்னு கேட்டால் நம்ம ஹீரோன் ஒன்னே, டேய் தம்பி உனக்கு தான்டா அக்கா ஐபேட் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்க அவனும் ஜாலியாக இருக்கான். ஹீரோனோட அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, எப்படி இவளுக்கு இவ்வளோ காசு வந்துச்சு, இவ்வளோத்தையும் வாங்கி வந்து வச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹீரோனுக்கு என்ன சொல்லி சமாளிக்கணும்னே தெரியல. ஆளுக்கு ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட்டை தூக்கி கொடுத்துட்டு இருக்கா. அடுத்தது அம்மா அப்பா என்ன கேட்க போகிறாங்க, இவ என்ன பதில் சொல்ல போகிறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சிட்டு இருக்கா. அன்றைக்கி நைட்டு ஹீரோயின் வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட அப்புறம் லூலு கிட்ட 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ இந்த கிஃப்ட் பற்றிலாம் பேசும்போது ஹீரோனோட ஃப்ரெண்ட்லாம் ஹீரோயின் பார்த்து, உனக்குலாம் வாழ்க்கை கொடுத்து
வச்சிருக்கு பாரு, அவன் வந்து ஆளுக்கு gift கொடுக்கறதுக்கே யோசிக்கிறான். ஆனால் உன் ஆள் வந்து ஃபேமிலிக்கே கிஃப்ட்டை பேக் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லும் போது ஒரு பக்கம் லூலு ஒன்று ஹீரோன்னு பார்த்து, ஏய் உன்னோட ஆள் என்னதான் பண்ணக்காரனா இருந்தாலும் அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு, என்னோட பாய் ஃப்ரெண்டு மாதிரிலாம் இல்லை, அவனும் தான் இருக்கானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனா ஆமாம் ஆமாம் என் ஆள் ரொம்ப நல்லவர் தெரியுமா, நான் வந்து இப்போ ஒரு சிண்ட்ரலா மாதிரி உணர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கண்ணத்தில் கை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க, தனியாக ரூமில் உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனோட அப்பா அந்த வழியாக தான் போவாங்களா, அவங்க ஹீரோயின் பேசுறதுல கேட்டுட்டு இருக்குங்க. ஏன்னா ஹீரோயின் சொல்கிறாங்க, என்ன இவ்வளோ கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா, நான் அப்புறம் எப்படி தான் உனக்கு காசை திருப்பி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் பேசும்போது ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு, நான் வந்து உனக்கு காசு திருப்ப கேட்கவே இல்லையே, நீலாம் காசு கொடுக்குற மாதிரி இருந்தா இந்த மாதிரி காசை உன்னால் வாழ்நாள் அடைக்கவே முடியாது, ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்துருக்கேன், உனக்கும் தெரியும்ல, இத்தனைக்கும் நான் உங்கள்கிட்ட காசு கேட்டேனா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, என்னால் காசு தான் கொடுக்க முடியாது, ஆனால் லைஃப் ஃபுல்லாக உங்களுக்காக நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டால் சிரிப்பே வந்துடுது. அவரும் சரி கொடு பரவாயில்ல, ஆனால் நீ சீக்கிரமாக ஊருக்கு வரணும், உனக்கு பிளேன் டிக்கெட்டை நான் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் ஹீரோனோட அப்பாவும் கேட்டது வரைக்கும் போதுன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே பனி பொழிஞ்சிட்டு இருக்கு, ரெண்டு பேரும் ஜன்னல் கிட்ட உட்காரலான்ற மாதிரி ஜன்னல் கிட்ட போய் உட்காந்துட்டு அவங்களோட லவ் வேர்ட்ஸை கொஞ்சம் மாற்றி பேசிக்கிறாங்க, ரொம்ப ஃபீலிங்கோடு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து நைட்டு டின்னர் வந்து அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்து சாப்பிட போகிறாளா. அப்போ ஹீரோனோட அம்மா ஹீரோனை பார்த்து, எப்படி இவ்வளோ கிஃப்ட் உனக்கு, இதுக்கான காசெல்லாம் எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஹீரோனோட அப்பா உடனே ஹீரோனை பார்த்து, இந்த மாதிரி எனக்கு தெரியுமா, நீ யார்கிட்டே ஃபோன் பேசிட்டு இருந்தல, அது ஒரு பையன் தானே, அவன் தானே உனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோனுக்கு ஷாக்கு. ஐயோ அப்பாவுக்கு இது எப்படி தெரிஞ்சுது, நம்ம ஃபோனில் பேசினது இவர் கேட்டுட்டாரா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு என்ன சமாளிக்கணும்னு தெரியல. உடனே வந்து, அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, அது என் கூட ஒர்க் பண்ணுறவர் தான், அவர் வந்து எல்லா கிஃப்டெல்லாம் ஒன்றும் வாங்கி தெரியல, அந்த ஒரு டீ பாட் செட் மட்டும்தான் அவர் கிஃப்டாக எனக்கு கொடுத்தாரு, மீதியெல்லாம் நான் என் போனஸில் வாங்கிட்டு வந்தேம்மா அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும், சரிம்மா இருக்கட்டும், இருந்தாலும் ஒன்று சொல்லிக்கிறோம், அது ரொம்ப பெரிய சிட்டிம்மா, யாரையும் நீ நம்பிடாத, அங்கெல்லாம் ஈஸியாக யாரும் நம்பி போக முடியாது, அதனால நீ எல்லார்கிட்டையும் அங்கே கொஞ்சம் சேஃபாக தான் இருந்துக்கணும்னு சொல்ல, நம்ம ஹீரோன் வந்து, அம்மா நான் சேஃபாக தான் இருந்துப்பேன், அது மட்டும் இல்லை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய சம்பாதிப்பேம்மா, நீங்கள் வேணால் பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அன்றைக்கி நைட்டு ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்டு கூட தான் போய் பேசிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி பிளேன் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாரு அவர் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்டுக்காரையும், ஓ நீ வரத்துக்கு பிளேன் டிக்கெட்டை உனக்கு கேட்காமலே புக் பண்ணிட்டாரா, எவ்வளோ பெரிய மனுஷன்டி, என்னோட ஆளும் தான் இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின் வந்து, இல்லை அங்கே போனதுமே பிளேன் டிக்கெட்டுக்கான காசுலாம் நான் கொடுத்துருவேன் திரும்ப அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்டுக்கே கோவருது, அடியே லூஸு, நீ அவனை லவ் பண்ணிட்டு இருக்க, அவர் மேலே இருக்க கேரிங்லையும் பாசத்துலையும் இதை பண்ணா அது திரும்பி கொடுப்பேன்ற, இதெல்லாம் நல்லாவே இருக்காதுரி, சொல்கிறது கேட்டுக்கோ, அதெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி ஹீரோனோட ஃப்ரெண்டே ஹீரோனை பிடிச்சி திட்டி விட்டுறா. நம்ம ஹீரோனும் அதெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஊரில் காமிச்சா லீஷுவை தான் காட்டுறாங்க, லீஷு வந்து அழுதுட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா லீஷுவோட அம்மா இருப்பாங்கள்ல, அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நான் லீஷு வந்து அவங்க ஆன்ட்டி வீட்டில் இருக்கான்னு சொல்லியிருப்பேன், ஆக்சுவலி அது ஆன்ட்டி கிடையாது, அவங்களோட அம்மா தான், ஹீரோக்கு தான் வந்து அவங்க ஆன்ட்டி. ஹீரோவும் இப்போ நம்ம லீஷுவை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, நம்ம ஹீரோ தான் இப்போ லீஷுவை கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு, ஏன்னா அம்மா இறந்துட்டாங்க, அவங்க உடஞ்சி போயிருப்பாங்களே. லீஷுக்கு கோட்லாம் மேலே போட்டு விட்டு அவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. லீஷுவும் வந்து நம்ம ஹீரோ மேலே சாஞ்சிக்கிட்டு கண்ணை கலங்கிட்டு இருக்கா. ஹீரோவில் தாங்கிக்க முடியல, என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபேமிலி ஒரு குரூப்பில் இருக்கவங்க தானே, அவங்களோட ஆன்ட்டி இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே ஹீரோவும் ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. வெளியே கியூ வருவான், கியூ வந்து கையில் வந்து காஃபிலாம் போட்டு லீஷுக்காக ஒரு டவல் மாதிரி ஒன்று கொண்டு வருவான், டவலோ ஒரு ஜாக்கெட்டோ அந்த மாதிரி கொண்டு வருவானா. அப்போ இங்கே ஹீரோ மேலே லீஷு சாஞ்சிருக்கிறத பார்த்தோன்னே அவன் ஒரு பக்கம் உடஞ்சி போயிடுறான், என்னோட ஆள் இவன் மேலே சாஞ்சிட்டு இருக்காளேன்ற மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். போகும்போது வேற ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்துட்டு போகிறான். என்னன்னு பார்த்தா கியூக்கு தான் லீஷுவை ரொம்பவே பிடிக்கும், எப்படியாவது லீஷுவை வந்து லவ் பண்ணணும், அவளை அக்செப்ட் பண்ண வைக்கணும் தான் நினச்சிட்டு இருப்பான். இப்படி இவங்க ரெண்டு பேர் இருக்கிறத பார்த்தோன்னே அவன் டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடுறான். ஆனால் இவங்க ரெண்டு பேர் வந்து லீஷுவோட அம்மா இருந்ததுக்காக அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோயின் வந்து ஷாங்காயோட ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்களா, என்னன்னா ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு, கையில் ஒரு ஹீரோக்கு கொடுக்க கிஃப்ட் வச்சிருப்பாங்க போல, அந்த கிஃப்டோட தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்தோடனே இது கொடுக்கணும் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சா, அதனால அங்கே சேர்லேயே படுத்து தூங்கிடுறாங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தோடனே இவ தான் கண்டிப்பாக இருப்பா, சூஷானா இருப்பான்ற மாதிரி தான் அங்கேயே வராரு. ஹீரோனை பார்த்துக்கிட்டே தான் வராரு. பார்த்தா ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அங்கேயே. அதை பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பாக தான் வருது இவருக்கு. இருந்தாலும் அவர் ரொம்ப டயர்டாக இருப்பாள், ஃப்ளைட் ட்ராவல் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து உட்காரவும் ஹீரோயின் கண்ணை முழிச்சுக்கிறாங்க. முழிச்சோன்னே ஹீரோவை பார்த்தோன்னே, என் கனவுல நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணத்தை பிடிச்சி தருவ. நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே, கனவுலாம் இல்லை, நான் முன்னாடி வந்து உட்காந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னோன்னே ஹீரோனுக்கு அப்போ தான் தூக்க தெளியுது. ஐயோ சாரிப்பா, நான் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன், டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அப்போது ஹீரோவாக அதை வாங்கி வச்சுக்கிறாரா. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை ஆல்ரெடி வேலண்டைன்ஸ் டே வேற ரொம்ப கிட்ட வந்துருச்சு,
அதுக்கான கிஃப்டாக நான் இதை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், அதான் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹீரோ வந்து அந்த கிஃப்ட்டை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, நம்ம ஃபேமிலி ட்ரெடிஷ்னல் படி பார்த்தா நம்ம வந்து வேலண்டைன்ஸ் டேல செலிப்ரேட் பண்ணக்கூடாது, அது எங்கள் குடும்பத்துக்கும் பிடிக்காது, இருந்தாலும் உங்கள் கிஃப்ட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. ஆமாம், வேலண்டைன்ஸ் டேக்கும் ஃபேமிலிக்கும் என்ன சம்மந்தம், இவர் ஏன் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம தான் ஹீரோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனை கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோ சொல்கிறாரு, நேற்று வந்து லீஷுவோட அம்மா இறந்துட்டாங்க, இப்போ லீஷு வந்து நம்ம ஃபேமிலி ஹவுஸில் தான் தங்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது ஹீரோனுக்கே அது ஷாக்கிங்காக இருக்குது. இன்னும் சொல்கிறீங்க, அவளை நல்லா பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு நம்ம தான் கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோனை பிக்கப் பண்ண அவளை காரில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்ல ஹீரோவும் காருக்கு போயிட்டு ஹீரோனை ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டு ஹீரோ வந்து பின்னாடி போய் லீஷு கூட உட்காந்துக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோன் வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. நம்ம லீஷு கிட்ட அவளுக்கு என்ன பேசணுன்னே புரியல. ஏன்னா லீஷுவோட அம்மா இப்போ தான் தவறி இருக்காங்க. அவங்ககிட்ட என்ன சொன்னாலும் அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. இருந்தாலும் ஹீரோயின் கேட்குறாங்க, லீஷு உங்களுக்கு ஓகேவா, நல்லா இருக்கீங்களா, இப்போ எப்படி இருக்குது மனசு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது லீஷு வந்து சரி நமக்காக ஒரு பொண்ணு கேட்குறா நல்லா இருக்கியான்ட்டு அதுக்கான பதிலை சொல்லுவோன்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணி ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி விட்டுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு இதை கேட்டோன்னு என்ன இவங்க எப்படி சொல்லிட்டாங்க, எதனா தப்பாக நினச்சிக்கிட்டாங்களான்னு தெரியலேன்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பேசணுன்னே தெரியாமல் லீஷுவை பார்த்து என்கிட்ட கொஞ்சம் மீட் ஃப்ரை இருக்குது சாப்பிட்றீங்களான்னு கேட்டு விட்டுடுறாங்க. இதை கேட்ட ஹீரோ வந்து, ஜூஷன் உனக்கு வேணும்னா பசிச்சா நீ சாப்பிடு, அவட்ட இதை கேட்காத, அவள் கொஞ்சம் ஃபீலிங்கில் இருக்கான்றமோ சொன்னோன்னே ஹீரோயின் வந்து மனசுலேயே நினச்சிக்கிறாங்க, ஐயோ நான் எதனா தப்பாக கேட்டேனா என்னன்னு தெரியலையே, நான் வேணும்ட்டே கேட்கல, எனக்காக ஒன்றும் கேட்கல அப்படின்னு நம்ம தான் நினச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா லீஷு வந்து அழுதுகிட்டே வந்து ஹீரோவோட ஷோல்டர் மேலே சாஞ்சிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் முன்னாடி தானே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே பின்னாடி வந்து திரும்பி பார்க்குறாங்க. இப்படி லீஷு வந்து ஹீரோ மேலே சாஞ்சிருக்கிறத அவங்க பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே என்னன்னு தெரியல, இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியே ஜன்னல் பக்கமாக திரும்பி, ஐயோ ஜூஷியன் ஃபீல் பண்ணாத, ரொம்ப அதிகமாக யோசிக்காத, நான் எதுக்கு இப்போ ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கே தெரியலேன்ற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீடு கிட்ட வந்தோடனே ஹீரோ தான் தனியாக கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து விடும் போது ஹீரோயின் வீடு வந்த உடனே என் வீடு வந்துடுச்சு, இதுக்கு மேலே நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ ஹீரோ ஒன்னே பரவாயில்ல இருக்கட்டும், நான் மேலே வந்து விட்டுட்டு போகிறேன், இதில் என்ன இருக்குது, நான் உன்னை மேலேயே வீட்டில் வந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துகிட்டே போகிறேன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் வந்து இல்லை இப்போ நீங்கள் வர வேணாம், இது சூழ்நிலை சரியில்லை, உங்களை முதல்ல வீட்டுக்குள்ளே கூப்பிடும் போது அது ஒன்று ஹாப்பியான சுச்சுவேஷனாக இருக்கணும், சரௌண்டிங் ஹாப்பியாக இருக்கணும், உள்ள லூலு வேற இருப்பா, அதனால நீங்கள் இன்னொரு டைம் வாங்க, அப்போ உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அவளுக்குன்னு சொல்லும் போது ஹீரோ வந்து இவன் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு சரி ஓகேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணத்தை மட்டும் லைட்டாக தடவி விட்டுட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனும் ஃபஸ்ட்டு போய் லீஷுவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஆள் என்னம்மா நம்மளை புரிஞ்சுக்கிறாடா அப்படின்ற மாதிரி தான் சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து மெதுவாக கிளம்புறாரு. ஆனால் போகும்போது ஹீரோனை விட்டுட்டு போக அவருக்கு மனசே இல்லை, ஹீரோயின் கூடவே இருக்கணும்னு தான் தோணிட்டு இருக்கு. அதனால ஹீரோனை கடைசியாக மறுபடியும் திரும்பி பார்த்து நம்ம ஹீரோனை பார்க்க நம்ம ஹீரோனை போங்க லீஷுவை பாருங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் காட்டி பாய் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் லீஷுவும் நம்ம ஹீரோவும் வந்து அவரோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. என்னன்னு பார்த்தா லீஷுவோட எல்லா திங்ஸுமே வந்து இப்போ ஹீரோ வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அங்கே இருக்க சர்வெண்ட்லாம் வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் இவங்களோட ரூமை வந்து இப்போ கூட்டிகிட்டு போய் காட்டுறதா இருந்தாலும் காட்டிடலாம் பாஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் லீஷுவை அனுப்பிச்சி வைக்கவும் லீஷு வந்து போகும்போதெல்லாம் ஹீரோ திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறா. அவள் கண்ணில் ஒரே ஃபீலிங்காக இருக்குது, தண்ணி வேற போய்கிட்டே இருக்கா, அவ்வளோ அழுகு அவளுக்கு. ஹீரோ பார்த்து ரொம்ப ஏக்கத்தோடு பார்க்குறா. நம்ம ஹீரோவும் என்ன பண்ணோன்னே புரிய மாட்டேங்குது அவருக்கும், ஏன்னா அவருக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃபோனோட சிம்மை வந்து நம்பர்லாம் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு கடைக்கு போயிட்டுருக்காங்களா, அப்போது இந்த நம்பர்லாம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே போகிறாங்க. ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா ஹீரோ வந்து ஹீரோனை கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எங்கே இருக்கா, இன்றைக்கி நம்ம டின்னருக்கு போகலாம், நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், நீ எங்கே இருக்கன்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இல்லை இப்போ நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போகிறேனே, என் ஃபோனில் நம்பர்லாம் ரீஸ்டோர் பண்ணோம், அதனால எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீங்கள் வேணால் லீஷு கூட போய் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து கோவத்தில் ஏன் இப்படி சொல்கிறேன், நான் இப்போ உன்னை பார்க்கணும், நீ எங்கே இருக்கான்னு சொல்லு, நானே வந்து உன்னை அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இதில் என்ன இருக்குது, 2 பேரும் போயிட்டு சிம்மை ரீஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட போகலான்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து அது ஏன் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, லிஷு வீட்டில் தனியாக இருப்பாங்கள, அவங்க கூட தான் போய் சாப்பிடுங்களே நீங்கள் இன்றைக்கி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கோவத்தில் அதெல்லாம் முடியாது, நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, எனக்காக வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், 2 பேரும் கடைக்கு போகிறோம், ஃபோனை ரீஸ்டோர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சாப்பிட போகிறோன்னு சொல்லிடுறாரு. வீட்டில் வந்து லீஷு வந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்கா, ஹீரோ வருவாரான்ட்டு. ஏன்னா நைட்டு டின்னர் அவர் கூட
கூட சாப்பிட்றதுக்காக. அப்போ அந்த இடத்துக்கு மெய்ட் தான் வராங்களா, அவங்க வந்துட்டு லீஷுவை பார்த்து, அதாவது பாஸ் வந்து இப்போ வரல, அவருக்கு கொஞ்சம் வெளியே ஒர்க் இருக்கான், அதுக்கப்புறம் வெளியவே சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு, அதனால நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேணாம்னு சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது லீஷுவும் சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மெய்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்காக கியூ வந்து கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னோன்னே நம்ம லீஷுக்கு என்ன பண்ணணும்னு புரியல, அவன் எதுக்கு வெயிட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒருத்தங்க நமக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது அவங்க கூட போகணும்ல, அதனால வந்து கியூ கூட லீஷு வெளியே போயிடுறாங்க. 2 பேரும் வெளியே போயிட்டு இருக்க கியூ வந்து எப்படியாவது லீஷுவை வந்து கொஞ்சம் நல்ல மைண்டுக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் லீஷு வந்து சோகமாகவே இருக்கா. அப்போ கியூ வந்து லீஷுவை பார்த்து, உனக்கு வந்து ஃபெங்டேங்க பிடிச்சிருக்கா, உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிற, அவன்கிட்டருந்து உன்னை எது அட்ராக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது லீஷுக்கு என்ன சொல்லணும்னு புரியல. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த எபிசோடு அப்லோட் பண்ணுறேன். பாய் கைஸ்.